ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிசைன் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் பேக் நெக்குக்கு வந்து உங்களுக்கு எப்படி போடுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோம், ஜரி லைன்ல வச்சு 3 லைன் போடுவோமா, அது மாதிரி கோல்டு ஜரியை வச்சு நான் வந்து ஒரு 3 லேயர் வந்து நான் அவுட்லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் சிம்பிளான பிளவுஸ் தான், உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. இந்த மாதிரி 3 லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த ஜரி போடுறோம்ல, இதுவே நம்ம 3 லேயர். இந்த இது வந்து எந்த பர்பஸ்க்காக போடுறோம், அந்த மிஷின்ல வந்து நம்ம ஓரத்துல போடுறப்ப வந்து பீட்ஸ் வந்து நமக்கு அடியாக கூடாது. ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து போடுறோம். இப்போ நம்ம வந்து 3 லைன் வந்து போட்டோம். 3 லேயர் வந்து நம்ம செயின் ஸ்டிச்ல வந்து அவுட்லைன் போட்டோம். இப்போ நம்ம இந்த பீட் இருக்குல்ல, பெரிய பீட் இருக்குல்ல, 3mm பீடு, இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஓகேவா? இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீடா வந்து நம்ம வந்து போடணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லா போடணும். ஸோ இதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த பீடை வச்சு நம்ம இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீட் பீடு, கோதுமை பீடு இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அடுத்த டிசைன் வந்து நம்ம வந்து போட போறோம். அதுக்கு இந்த மாதிரி இந்த சைட்ல இருந்து எடுத்து நமக்கு நடுவில் ஸ்டோன் ஓட்டுற அளவுக்கு, ஏன்னா நம்ம இந்த ஸ்பேஸ்ல வந்து ஸ்டோன் ஓட்டணும். ஸோ என்ன பண்ணோம், ஸ்டோன் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு மறுபடியும் இந்த சைட்ல இருந்து இந்த ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பீடை கோர்க்கணும். ஓகேவா? அகைன் இந்த பிளேஸ்க்கு இங்க வந்துட்டு நமக்கு இது வந்து அடியில போயிடும். ஸோ நமக்கு வந்து அது தெரியாது. அடுத்து இதே மாதிரி 2 பீடு, இந்த மாதிரி 2 பீடா எடுத்து எடுத்து நம்ம வந்து இந்த டிசைனை வந்து போடணும். ஓகேவா? ஸோ இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஸ்டோன் ஒட்டுறதுக்காக. ஸோ அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ரொம்ப ஒடிச்சு போட்டோம்னா ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண முடியாது. சரிதான்? இது வந்து ஒரே டைரக்ஷன்ல கீழே பேஸ்ட் பண்ணி போடணும். மேலேயும் கீழேயும் பார்த்து போட்டோம்னா அசிங்கமா இருக்கும். ஸோ ஒரே டைரக்ஷன்ல பேஸ்ட் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இந்த சைடு இந்த பேஸ்ட் பண்ணி பெரிய பீடை பேஸ்ட் பண்ணி வர மாதிரி
ரெண்டையும் வந்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை எண்டு நாட் போட்டு போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம்னா டைம் எடுக்கும். ஸோ அதனால அந்த பீடுக்கு அடியில நம்ம த்ரெட் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து தெரியாது. இங்கே நமக்கு வந்து ஸ்டோன் பிளேஸ் ஆயிடும். ஸோ வந்து நமக்கு வந்து வெளியில வந்து த்ரெட் தெரியாது. இந்த மாதிரிதான் வந்து இந்த டிசைனுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு தடையும் எண்டு நாட் போட்டு போட்டு நீங்க வந்து முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அப்ப வந்து நீங்க இந்த மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து பீடு வந்து நீங்க ஜரி த்ரெட்லயும் போடலாம், நைலான் த்ரெட் இருக்குல்ல, நரம்பு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி த்ரெட்லையும் போடலாம். இன்னொன்று நம்ம இந்த சாரிக்கு நம்ம இந்த பிளவுஸ்க்கு மேட்சா காட்டன் த்ரெட் இருக்குல்ல, சீவிங் த்ரெட் மிஷின்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி த்ரெட்டும் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஜரி த்ரெட் தான் போடுறேன். பிகாஸ் என்கிட்ட வந்து கேட்டவங்க எனக்கு ஜரி த்ரெட்ல தான் வேணும்னு சொன்னாங்க. அதனால நான் ஜரி த்ரெட்ல போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த அடுத்த லேயரை வந்து நம்ம இப்படிதான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் இதை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்றேன். இப்போ பாருங்க, இந்த கோதுமை பீடை வச்சு நம்ம ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ணல, நான் அந்த ஸ்டோன் வச்சு இந்த கேப்ல விட்டுருந்தோம்ல, அதுல வந்து நான் ஸ்டோன் வந்து வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 hour மேல வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அப்பதான் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பண்ண முடியும். ஏன்னா இது மேல நம்ம சுகர் பீட் கொடுக்கறதுனால ஸோ கொஞ்சமாச்சும் வந்து ட்ரை ஆகணும், ஓகேவா? ஸோ இது ட்ரை ஆகவும் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்டோன் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த மேல அவுட்லைன்ல வந்து நம்ம சுகர் பீடை வச்சு கொடுக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி இந்த டைரக்ஷன் வரப்ப ஒரு ஆப்போசிட் லாக் ஸ்டிச் போட்டு பீட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிதான் வந்து ஃபுல்லா மேல ஃபுல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணணும். எட்ஜஸ்ல எல்லாம் வரப்ப நம்ம வந்து சிங்கிள் பீடு தான் போடணும், டபுள் பீடு வந்து போடக்கூடாது. ஸோ அப்பதான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். ஸோ அந்த எட்ஜ் வரப்ப மட்டும் சிங்கிள் பீடா வந்து நீங்க வந்து எவ்வளவு லோட் பண்ணினாலும் சிங்கிள் பீடா வந்து போடணும். அந்த கார்னர் வரப்ப நான் சிங்கிள் பீடு மட்டும் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ இதே மாதிரிதான் நான் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் லாஸ்டா இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாமே, இந்த நெக்கு ஃபுல்லா. அடுத்து இந்த அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ற ஒர்க் தான். ஓகேவா, இதை நான் உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா, நான் அதுக்கப்புறம் வந்து என்னால வீடியோ எடுக்க முடியல. நான் என்ன பண்ணிருக்கிறேன்றத நான் சொல்லியிருக்கேன். இந்த அவுட்லைன் போட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு 2mm பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம ஸ்டோன் தான் ஒட்டி இருக்கிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டிட்டு அது மேல ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன் ஃபைனலா. அப்புறம் புட்டாஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு சுகர் பீடு 2mm பீடு இந்த மாதிரி 3 சைடும் வர மாதிரி நம்ம புட்டாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேவா, என்னால வீடியோக்கு வந்து கவர் பண்ண முடியல, நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து பினிஷ் பண்ணிட்டு நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா, இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு லைக் போட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து ஃபைனல் லுக். ஸோ நீங்க ஒரு சிம்பிளா ஒரு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டா வேணும், பட் அதே டைம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா போட ஈஸியா இருக்கணும், இந்த மாதிரி வந்து நீங்க டிசைன் வந்து சூஸ் பண்ணி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.